கீரை வந்து கஞ்சிக்கலாம். இது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கீரை கடையும் போது வாசி கையிலே வந்து கடையிற வாசி இந்த எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்து எடுத்துடலாம். ஸோ தட் என்ன பண்ணால் அது வந்து பார்த்திங்கன்னா இல்லை தண்ணியோடு இருந்தாக்கா நம்மளுக்கு வந்து சரியாக மசியாது. ஸோ இப்போ போட்டுட்டு நம்ம கஞ்சிக்கலாம். ஸோ கடையில் இதுதான் 5 மணி நேரம் போதும். நல்லா வந்து கஞ்சிடும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கஞ்சிடணும். ஸோ சில பேர் வந்து அப்படியே மிக்சியில் போட்டுருவாங்க. அதனால் மிக்சியில் போட்டால் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி கஞ்சாக தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு போதும். இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆயில் வந்து போடலாம். ஆயில் வந்து நல்லா காயிட்டோம். காஞ்சிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து முறுக்கு செஞ்சேன். சேம் பவுலில் சேம் கடாயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடுகு, சீரகம், வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். வெங்காயம் ட்ரை கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம். கல் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் இதில் வந்து ஊற்றிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு 5 to 10 minutes வந்து கொதிக்கிடும். கொதிக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து நல்லா கொதிச்சு உப்பு கட்டி பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான முருங்கைக்கீரை கடையில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தான் சிம்பிள், ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய் ஃப்ரம் மை விஷயம்.